சென்னை காரப்பாக்கத்தில் அமைந்துள்ள தங்கவேலு கல்விக் குழுமத்தின் கீழ் செயல்படும் சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு பணி ஆணை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் வரவேற்புரை வழங்கி விழாவின் நோக்கத்தை விளக்கினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தங்கவேலு கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சரான KV தங்கபாலு அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து மாணவர்களிடம் சிறப்புரை வழங்கினார். அவர் தனது உரையில் வேலை வாய்ப்பு என்பது அனைவருக்கும் எளிதில் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு என்பதையும், மாணவர்கள் தங்கள் கல்வி காலத்தில் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். மேலும் சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் MBA மற்றும் MCA பட்ட மேற்படிப்பு படிக்க விரும்பினால் தங்கவேலு கல்விக் குழுமத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளில் 50% உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைப்பதில்லை. ஆனால் தங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் தங்களை குறைத்து கொண்டு அல்லது தங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகளை குறைத்து கொண்டு பிள்ளைகள் முன்னேறுவதற்காக அவர்கள் தினம் உழைத்து கொண்டிருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள்தான் உங்களின் முதல் கடவுள். யாரொருவர் தன்னுடைய தாய் தந்தையை வணங்கி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை தொடங்குகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் என்பதில் இரண்டு கருத்து இருக்க முடியாது. அதுதான் நடப்பது உண்மை. ஆகவே உங்களுடைய பெற்றோரை வணங்குங்கள், அவருடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களால் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள்தான் எல்லாம் என்பதை ஒருபோதும் மறக்காமல் இருப்பது நல்லது. இந்த பருவம் ஒரு வித்தியாசமான சூழலில் உங்களுக்கு பல வாய்ப்புகளை வழங்கும். அதுவும் இப்பொழுது தொலைபேசி கைபேசியாக மாறிய பிறகு நிறைய நல்லன வரும், அல்லனவும் வரும். நல்லனவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லவையை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் ஜென்ரல் படிக்கிறேன். நான் பெசன்ட் டெக்னாலஜிஸில் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கேன். 5 lakh per annum செலக்ட் ஆகிருக்கேன். சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 3rd இயர் படிக்கிறேன். இங்கே வந்து 3 கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரோமேன், செகண்ட் அத்னோவா, தேர்ட் ஸ்ரீகிருஷ்ணா. 3 கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன் பிளேஸ்மெண்ட்டில். என்னோட பேர் கௌதம் குமார். நான் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் சோழிங்கநல்லூரில் வரேன். இந்த காலேஜில் நான் பிளேஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் நான் பிளேஸ் ஆகியிருக்கேன். என் பேர் செல்வகுமாரி. சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் BSc டிபார்ட்மெண்ட்ஸில் DS படிக்கிறேன், டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன். நான் இந்த கம்பெனியில் வச்ச பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் 3 கம்பெனி அட்டன் பண்ணி அதில் 3 கம்பெனிலுமே பிளேஸ் ஆகியிருக்கேன். பெசன்ட் டெக்னாலஜி அண்ட் அத்தனோவா அண்ட் க்ரோவமன் கம்பெனியில். சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறேன். நான் காலேஜில் லாஸ்ட்டு செமஸ்டர் நடத்தின இன்டர்வியூவில் இன்டர்கிரேட்டரில் செலக்ட் ஆகிருக்கேன். தென் பெசன்ட் டெக்னாலஜிஸில் செலக்ட் ஆகிருக்கேன். காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் BCA ஃபைனல் இயர் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறேன். நான் குளோபல் குவிஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ ஒரு 5 LP சேலரி பேக்கேஜில் நான் செலக்ட் ஆகிருந்தேன். நான் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு காலேஜ் மூலிமா எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதில் நான் இன்டெகிரேட்டட் அப்படின்ற கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் தேங்க் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே. தேங்க்யூ. My name is Avinash and currently pursuing BCA 3rd year in Chennai College of Arts and Science. நான் பிளேஸ் ஆன கம்பெனி பார்த்தீங்கன்னா Foxin LTD. அதில் லைக் 2.16 LPA பிளேஸ் ஆகிருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ்னு தான் சொல்லுவேன் நான்.